أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். இறை நேசர்களே, ஈமான் கொண்டோர்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணம் வரப்போகின்றது என்று அறிந்த எவருமே பயம் இல்லாமல் வாழவே மாட்டார்கள், அஞ்சி நடுங்குவார்கள். காரணம், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் நிறைய வேலைகள் மிச்சம் மீதி இருக்கும். தாய் தகப்பனை விரும்புவதும், பிள்ளை குட்டிகளின் மீது அக்கறையும், அவர்களுக்காக வேண்டி பொன்னும் பொருளும் சேர்க்க வேண்டும் என்ற கடமைகளும், அவர்கள் நடந்து வந்த தெருக்கள், வாழ்ந்த வீடு, இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு போறதா அப்படிங்கிற ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கும். சிலர்களுக்கு அவர்கள் சுற்றி வந்த நகரங்களில் இன்னமும் பார்க்க வேண்டிய நகரங்கள் நிறைய இருக்கின்றன, சாப்பிட வேண்டிய தங்க வேண்டிய ஹோட்டல்கள் நிறைய இருக்கின்றன, பார்க்க வேண்டிய மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைய இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம போறதா அப்படிங்கிற மிக பெரியதொரு கவலை அவர்களுக்கு இருக்கும். அதனால் யாருமே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, மரணம் நம்மை பிடிக்கப் போகின்றது என்ற கவலை இல்லாத எவருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதருக்கு மரணம் என்றால் பயம் இல்லை. வந்தால் எந்த நேரத்தில் வந்தாலும் வரட்டும் என்ற தைரியத்தோடு இருப்பார். அதற்கு காரணம் இரண்டு. ஒன்று, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை திறம்பட இந்த உலகத்தில் செய்து முடித்திருப்பார். ஈவன்தோ அவர் அந்த நேரத்தினுடைய தொழுகையை முதல் கொண்டு முடித்து வைத்திருப்பார். அவருடைய மனைவி, பிள்ளைகள், சமுதாயம், அந்த மஹல்லாவாசிகள் அல்லது அவரை சார்ந்த மக்கள் அனைவருடைய கடமைகளையும் செய்து முடித்து தயாராக இருப்பார். இவருக்கு அவருடைய கடமையை செய்து முடித்ததோடு மட்டுமல்ல, இவரை படைத்த இறைவன் கடமையை உருவாக்கினானே, அவனை போய் சென்று சந்தித்து அவன் தரக்கூடிய அந்த வெகுமதிகளை பெற வேண்டும் என்ற ஆசையும் கூட இவருக்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் மரணத்தை பற்றி பயம் கொள்ள மாட்டார். எப்பொழுது வேண்டுமானாலும் இறைவன் என்னை அழைத்துக் கொள்ளட்டும் என்று தயாராக இருப்பார். இந்த இரண்டு நபர்களில் இரண்டாவது நபர் சிறந்தவர் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு மனிதராக நாம் வாழணுமா இல்லையா? நாம் நிச்சயமாக வாழணும். ஏன், மரணம்ங்கிறது எல்லாருக்குமே உறுதியா போச்சு. அவர் எவ்வளவுதான் பலகீனமா இருந்தாலும், சக்தியானவராக இருந்தாலும், சின்ன பிள்ளையா இருந்தாலும், வயதானவராக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், மரணம் இவரை பிடிக்காம இருக்கவே இருக்காது. ஒரு நாளைக்கு எல்லாருமே மௌத்தாக போறோம். ஆனா அந்த மௌத்துக்கு முன்னுக்க, அந்த மௌத்து வர்றதுக்கு ரெடியா நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு ரெடியா உட்கார்ந்துருந்தோம்னா, அந்த மரணம் எப்போ வேணாலும் கூட்டிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு போட்டு தான் நம்ம உட்கார்ந்துருப்போம். அப்படி இல்லை. இந்த உலகம் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த உலகத்துல எப்பவுமே நிரந்தரமாக நம்ம இருக்கணும், அனுபவிக்கணும். இதை விட்டு முடிஞ்சுன்னா அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் மரணத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஒருத்தர் ஆஸ்பத்திரியில தீயில வெந்து கிடக்கிறாரு. நான் அவரை போய் பார்க்க போயிருக்கேன். அந்த மருத்துவர்கள் எல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. அவர் முகத்தை மட்டும்தான் நாங்க தூரத்துல இருந்து பார்க்க முடியும். அப்ப பார்த்துக்கிட்டு இருக்கும் போல அவர் கத்துறாரு, டேய் என்னை சாவு வச்சிடாதங்கடா, பொழைக்க வைங்களா, என்ன பாடுபட்டாவது பொழைக்க வச்சிருங்க, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்ப அவர் மரணத்தை பார்த்து எவ்வளவு தூரம் பயந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிதான் ஒவ்வொருவருடைய முன்னுக்கையும் மரணம் நின்றா அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அவ்வளவு தூரம் உலகத்தை நேசிச்சும் அந்த மரணத்தை பயந்தும் இருக்கிறாங்க. நிச்சயமாக நாம் எப்பவுமே கஃன் துணியை தலையில் வைத்துக் கொண்டுதான் பிறக்கும் பொழுதே பிறக்கின்றோம். அதனால நம்மளுடைய கடமைகளை தெளிவா நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க,
யா ரசூலே, உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் என்னிடம் செய்தி அனுப்பிச்சிருக்கான், என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க? ரெடி, நான் ரெடியா இருக்கிறேன். அதனால எப்ப வேண்டாலும் வந்து இஸ்ராயல் வந்து என்னுடைய உயிரை கைப்பற்றலாம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, கடமை, என்னுடைய கடமையை நான் கம்ப்ளீட்டா செஞ்சிருக்கிறேன். இன்னமும் செய்யணும்டா செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன், அல்ல போதும்டா அல்லாஹ் கூப்பிட்டுக்கட்டும். ஆனால் இந்த நிமிஷத்து வரை என்னுடைய கடமையை நான் சரியா செஞ்சுட்டேன், நான் தயாராக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ரசூல் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. அதே போலதான் நம்மளுக்கும் ஒவ்வொரு சில கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை அவ்வப்போது உடனே சோம்பேறித்தனம் இல்லாம, பேராசை இல்லாம, அல்லது அடுத்தவர்கள் மீது காழ்ப்புணர்வு இல்லாம, அல்லது எந்ததாவது ஒரு உலகத்தினுடைய காரியங்கள், பழி வாங்கக்கூடிய தன்மைகள் எதுவுமே இல்லாம அல்லாஹ்விற்காக வேண்டி செஞ்சு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மரணத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய எய்மெல்லாம் வந்து அல்லாஹ்வை சந்திப்பதும், அவன் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நம்மளுக்காக வேண்டி கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இல்லம் தான் நம்மளுடைய எண்ணங்களில் வந்து நிற்குமே ஒழிய மரண பயம் இருக்காது. மரண பயம் அற்றவர்களாகத்தான் நாம் வாழ வேண்டும். ஒரு மனிதர் இறந்து விட்டார், இறப்பதற்குரிய காரணங்களை அல்லாஹ் தான் உருவாக்குறான். இறைவன் அவங்களுக்கு எழுதி வச்ச அந்த காரணத்து பிரகாரம் அவங்க இறந்துடுறாங்க. இறந்தவரை ஒரு இஸ்லாமியர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் யார், ஏழை எளியவர் எதையுமே பார்க்க மாட்டாங்க, உடனேக்கு உடனே அவரை குளிப்பாட்டுவாங்க, அவருக்கு கஃன் போட்டு கொண்டு போய் வச்சிடுறாங்க. இதில் கபரில் இது பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மெத்தட் தான் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடியது. இந்த கபரில் வேண்டாம் கொஞ்ச நேரம் அழுவோம், துவா செய்வோம், அவருடைய நன்மைக்காக, மகுஃபிரத்திற்காக வேண்டி அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு மன்றாடுவோம். இது பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மெத்தட் தான் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடியது. இந்த கபரில் வேண்டாம் கொஞ்சம் அரபு நாட்டில் தோண்டக்கூடிய அந்த கபருக்கும், இந்தியாவில் தோண்டக்கூடிய கபருக்கும், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் போய் கபறுகளை தோன்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. இவரை கொண்டு போயிட்டு கபரில் கொண்டு போய் வச்சு அவரு கொஞ்சம் காலம் அங்கே கபர்லேயே வாழ்றாரு. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருக்கு என்ன நிகழும் அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏண்டா அந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்களும் போவங்க, நானும் போவேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இறைவனே இல்லை என்று சொல்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்க அந்த கபரில் போய் இருந்து கொஞ்ச காலம் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணும். அந்த வாழ்க்கை இரண்டு விதமாக நிர்ணயிக்கப்படுகின்றது. ஒன்று நல்லவருக்கு ஒரு வாழ்க்கை, மற்றொன்று தீயவருக்கு உள்ள வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையிலையுமே அவங்க அனுபவிச்சாகணும். ஏண்டா ஒரு மனிதரை கொண்டு வந்து வைக்கிறோம், கபரில் கொண்டு வச்சுட்டு நம்ம வந்த பின்பு அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத அவர் உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதுதான் தீர்மானிக்குது. பிறந்ததிலிருந்து அவர் கடைசி மூச்சு வரை செய்த செயல்கள் யாவுமே கிராமன் காத்திபின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உட்கார்ந்து எழுதி அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுவாங்க. அவரை கபரில் கொண்டு வச்சுட்டு நம்ம இங்கிட்டு வந்த பின்பு அல்லாஹ் அங்க இருந்து முன்கர் நக்கீர்னு சொல்லிட்டு ரெண்டு மலக்குகளை அனுப்பிச்சு விடுறான், எங்க கபருக்கு அனுப்பிச்சு விடுறான். அவங்க இவர்கிட்ட கேள்விகள் கேட்கிறாங்க. கேட்டுட்டு இதுதாயா உன் வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. கபராலை கொண்டு போய் வைத்த பின்பு இவரை விட்டு இவருடைய உறவினர்கள் சென்று விடுவார்கள். அவர்களுடைய அந்த செருப்பு சப்தம் இருக்கு பாருங்க, அவர் கீழே இருந்து கேட்பார். ஹதீஸ்ல வந்திருக்கு, அவருடைய அந்த அவர்கள் உறவினர்களுடைய செருப்பு சப்தங்கள், காலடி சப்தங்களை கேட்பார். கேட்டுட்டு அவங்க போன அடுத்த செகண்ட் இவருடைய கபர் இவரை ஒரு நெருக்கு நெருக்கும். அவங்க போன அடுத்த செகண்ட் இவருடைய கபர் இவரை ஒரு நெருக்கு நெருக்கும். அப்பவே இவரு நல்லவரா கெட்டவரா
இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவரா, இறைவனுக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்தவரா, இறைவன் இவரை நேசிக்கின்றானா அல்லது நேசிக்கவில்லையா அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஒரு அணைப்பில் தெரிந்துவிடும். அப்ப இந்த கபரு ரெண்டும் இப்படி நசுக்கும் பொழுது இவரை ஒரு நல்லவராக இருந்தால் இவரை ஒரு தாய் அணைப்பது போன்று இருக்கும். தாய் அணைத்தால் ஒரு பிள்ளையை சந்தோஷமாக வந்து அணைக்கும் பொழுது பிள்ளை அம்மா அம்மான்னு கத்தவாசியம் இல்லவே இல்லை. அந்த அணைப்பு அந்த பிள்ளைக்கு சுகமாக இருக்கும். நம்ம மீது அம்மா அவ்வளவு தூரம் பிரியமாவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணைப்பை அந்த பிள்ளை வந்து ஏற்றுக்கொள்ளும். சந்தோஷமாக தாயின் மீது அதிகமான பிரியத்தோடு தாயை பார்க்கும், பேசும், விளையாடும் தாயோடு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம்தான் இந்த கபர் நசுக்கும் பொழுது நல்லவராக இருந்தால் அவருக்கு தோன்றும். தீயவராக இருந்தால் ஹதீஸ்ல வருது, இவருடைய இந்த விழா எலும்பு இருக்கு பாருங்க, இந்த விழா எலும்பிற்கு உள்ளே நுழையும், கோர்க்கும், கோர்த்து இவரை இப்படி நசுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சரி, இந்த கபர் நசுக்குதே, இந்த நசுக்கு சிலருக்கு மட்டும்தானா அல்லது சிலருக்கு இல்லையா அப்படின்னா இல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே, நல்லவர்களுக்கும் உண்டு, தீயவர்களுக்கும் உண்டு. இவர்கள் யாருமே இதிலிருந்து மாறவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. நல்லவர்களாக இருந்தால் தாயுடைய அரவணைப்பு போன்று இருக்கும். தீயவர்களாக இருந்தால் அவர்கள் கத்தக்கூடிய அந்த கத்து இருக்கு பாருங்க, பயங்கரமா கத்துவாங்களாம். அப்படி கத்தும் பொழுது மனித இனம் ஜின் இனத்தை தவிர உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுமே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வருது. அப்படிதானே பார்த்துதான் சமயங்கள்ல கபர்ல இருந்து மிருகங்களும் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் விரண்டு ஓடும், தெரியும் பார்த்தீங்களா? இதெல்லாம் அதனால ஏற்படக்கூடியதுதான். ஆனால் மனித இனமும் ஜின் இனமும் இதனுடைய சப்தத்தை கேட்க மாட்டார்கள். கபர் நெருக்கிய பிறகு முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குகள் அந்த கபரில் நுழைவார்கள். இதனுடைய தொடரை அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பகுதிக்கு அழைந்து காத்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.